நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு ராதிகா? ட்ரெஸ் மாத்தாம அப்படியே உட்கார்ந்திருக்க? இதோ எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடந்தது. வந்தவங்க அத்தனை பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. நீயும் அர்ச்சனாவும் சேர்ந்து வந்த அத்தனை பேரையும் நல்லபடியா கவனிச்சு அனுப்புனீங்க. எந்த குறையும் இல்லை. என்னாச்சு ராதிகா? இவ்ளோ நேரம் நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சில நேரங்கள்ல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறேன். ஆனா பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உன் முகத்தை பார்த்து நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ஒன்னு சொல்லட்டுமா ராதிகா? உன் முகத்துல இப்படிப்பட்ட கவலையை நான் எப்ப பார்த்திருக்கேன்னு தெரியுமா? போன தடவை அர்ச்சனா மாமியார் வீட்டுல இருந்து கோச்சுக்கிட்டு இங்க வந்தாலே அப்ப பார்த்திருக்கேன். அந்த நேரத்துல நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். அர்ச்சனாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். அவளுடைய இலகின மனசுக்கு எந்தவித சின்ன பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கூட ரொம்ப வேதனைப்பட்டேன். எனக்கு அப்ப என்ன ஞாபகம் வந்ததுன்னு தெரியுமா? அவ பிறந்தப்போ நீ அவளை நம்ப அர்ச்சனாவை என் மடியில கொடுத்த ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அம்மா சரியாதான் சொல்லுவாங்க. கவலை கூட குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட சேர்ந்து நம்ம மடியில வந்து உக்காந்துக்குமா? சரி, அதையெல்லாம் விடுங்க. வாங்க, நாம படுத்து தூங்கலாம். காலையில ரொம்ப சீக்கிரமா நான் எழுந்திருக்கணும். அது நாளைக்கு விரதம் இருக்குல்ல நமக்கு. நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நீ விரதம் இருக்க இல்லையா? அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மை என்னன்னா எல்லாருமே அதனாலதான் நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கோம். எந்த குறையும் ஏற்படல. இது போதும். சரி, நீ தூங்கு. சரிங்க. வந்தனாண்ணி, நீங்க உள்ள போங்களேன், நான் பண்ணிக்கிறேனே. அம்மா பார்த்தாங்கன்னா என்ன திட்டியே தீத்துருவாங்க. ஏன் திட்டுவாங்க? நான் தான் விரதம் இருக்கல, அப்புறம் ஏன் சோர்ந்து போக போறேன்? நீ அங்க போய் மத்த வேலையெல்லாம் பாரு, நான் அதுக்குள்ள சூட பொரி போட்டு கொண்டு வரேன்.
என்னாச்சு தனோ உனக்கு? எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்க வேண்டாமா? சீக்கிரமா போ. தனோ, அம்மா என்ன இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. சரியான பயந்தாங்குழி. என்ன தனோ வந்தனா ஏன் காலங்காத்தால எழுந்திருக்கா? அது அதுவா பாட்டி, நான் விரதம் இருக்கலன்னா என்ன, பூஜையில கண்டிப்பா கலந்துப்பேன். இந்த மாதிரி பூஜையில கலந்துக்கலன்னா மனசுக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? அது சரிதான், நீ சொல்றது உண்மைதாம்மா. நம்மளுடைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் நம்ம மனசோட ஒன்றி போயிருக்கு இல்லையா? வாங்கம்மா, சுட சுட டிஃபன் தயாரா இருக்கு. வந்தனா, நான் தான் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. ஏம்மா இப்படி காலங்காத்தால எழுந்துக்கிற? என்ன குழந்தைத்தனமா இது? அம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. போதும், உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. போன்னு சொல்றல, போமா. அம்மா, நான் தாயா தான் ஆக போறேன். நான் ஒண்ணு நோயாளி கிடையாது. நாள் பூரா ரூம் குள்ளேயே சும்மா படுத்துக்கிட்டு இருக்க என்னால முடியலம்மா. என்னையே நீங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னால இதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அம்மா, அது அம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். நீங்க வந்தனா சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. வாங்க உட்காருங்க. ராதிகா, அர்ச்சனா சொல்றது சரிதாம்மா. முதல்ல சாப்பிடு, மனசை போட்டு குழப்பிக்காத. உட்காருமா. உட்காருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அது அம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். நீங்க வந்தனா சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. வாங்க உட்காருங்க. ராதிகா, அர்ச்சனா சொல்றது சரிதாம்மா. முதல்ல சாப்பிடு, மனசை போட்டு குழப்பிக்காத. உட்காருமா. உட்காருங்க. வேற என்னடா, எல்லாரும் பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ ஈவினிங் வீட்டுக்கு வரல? பூஜை ஆச்சே, வந்துதான் ஆகணும். ம், நானே எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். அர்ச்சனா விரதம் இருக்கால, என் மேல கோவமா இருக்கா. எதுக்கு? ஒன்றும் இல்லடா, அது சும்மாதான். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. சரி பரவாயில்ல, விடு. இன்னைக்கு விரதம் இல்ல, சோ அண்ணிய சமாதானப்படுத்தியதான் சரியான டைம். இன்னைக்கு எல்லா புருஷனும் பொண்டாட்டியோட பார்வைக்கு தெய்வமா தெரியவானா. சோ அவங்களால உங்ககிட்ட ரொம்ப நேரம் கோவமா எல்லாம் இருக்க முடியாது. கரெக்டா டைம் பார்த்து சமாதானப்படுத்திரு. அதுக்கப்புறம் கோவலாம் பறந்து ஓடிடும். சரி, பாய்டா. அர்ச்சனா, வந்தனா, மருதாணி வைக்கிறவங்க வந்திருக்காங்க. நீங்களும் போட்டுக்கங்க. அம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து மருதாணி வச்சுக்கலாமா? உன் இஷ்டப்படியே செய்யுமா. இது உன்னோட ட்ரெஸ். இதுல நகையும் வச்சிருக்கேன். பூஜைக்கு இதை நீ போட்டுக்கணும். ஒரு தடவை பாத்துக்க, உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்க. அம்மா, இது எதுக்கு? இது ரொம்ப வெயிட்டான ட்ரெஸ் ஆச்சே. ஆமாம்மா, இந்த நகை கூட. அர்ச்சனா, நீங்க மருதாணி போட்டுக்கங்க, அப்புறம் காயறதுக்கு நேரம் ஆயிடும்.
வாங்க வந்து மெஹந்தி போட்டுக்கோங்க. அர்ச்சனா நீ முதல்ல போட்டுக்கோ. இல்ல இல்ல, இத என்கிட்ட கொடு. நீ வா, நீ முதல்ல போட்டுக்கோ. வா. பாரு வந்தனா, எந்த டிசைன் போட்டுக்க போற? இது பாரு, இது அழகா இருக்குல்ல? ஏமா அர்ச்சனா, நீ அவ கூட சேர்ந்து மருதாணி வச்சுக்கோ. சரி பாட்டி. இது பாரு அர்ச்சனா, இதுல எந்த டிசைன் வேணும்னு செலக்ட் பண்ண. ஏதோ ஒண்ணு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விட்டுடுங்க. வீட்ல நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம். ஒரு செகண்ட். அர்ச்சனா ப்ளீஸ் ஒரு வாட்டி ஃபோன் அட்டன் பண்ண. தேங்க் காட். கொரியர் பார்க்கறதுக்கு முன்னாடியே கார்த்திக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவர் மட்டும் அந்த கொரியர் ஓபன் பண்ணி அந்த கார்டை படிச்சிருந்தாருன்னு வை, நான் செத்தே போயிருப்பேன். நீ ரொம்ப மோசம் நதியா, முட்டாள் மாதிரி பண்ணிருக்க. நான் இல்ல, நீ தான் முட்டாள். உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்ற விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன என்னடி பேசுற நீ? எனக்கு ஒன்னும் அவரை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. அப்ப சரி, அப்ப யாருக்காக இந்த விரதம் இருக்கிறீங்க? என்கிட்ட இதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? உன் கண்ணுதான் எல்லாத்தையும் சொல்லுதே. இங்க பாரு, உன் கையிலயே எழுதியாச்சு. என்ன என்ன கரண்டி பண்ணிருக்க? இத முதல்ல அழிச்சிடு. அம்மா பாத்துட்டாங்கன்னா அவங்க டிசைனை தான் பாப்பாங்க. நீ அவங்க முன்னாடி கைய மூடிய வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஸ்னேகா, மருதாணி வச்சிருக்கியா? ரொம்ப அழகா இருக்கு. திடீர்னு இன்னைக்கு ஏன் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ண? இதுக்கு முன்னாடி விரதமே இருந்ததில்ல. விரதம் இருக்க சொன்னா பசி தாங்க மாட்டேன்னு சொல்லுவ. இல்லம்மா, சும்மா தோணுச்சு அதான். என் கையில ஒரு கார்னர்ல எஸ்ன்னு எழுதுங்க. வந்தனா, அத சூர்யா கண்டுபிடிச்சிடாத அளவுக்கு மறைச்சு எழுத சொல்லு. நாளைக்கு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு அப்புறம் அவனுக்கு காட்டு. குழந்தைங்களா, உங்களுக்கு தெரியுமா, எங்க காலத்துல எல்லாம் ரொம்ப அழகா கனமா தான் நாங்க மருதாணி வச்சுக்குவோம். டிசைன் ஏது எழுத்து எதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பெரியவர் எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியாம அவஸ்தைப்படுவாரு. சும்மா இருக்கு கோகிலா. மெஹந்தில உங்களுக்கு என்ன இனிஷியல் போடணும்? அவங்க வீட்டுக்கார பேரு கார்த்திக், கேன்னு எழுதுங்க. மெஹந்தி பார்க்க எப்படி இருக்க?
ரொம்ப அழகா இருக்குமா. அம்மா, நேத்து நீங்க எனக்கு ஒரு Dress கொடுத்தீங்களே, அத ஃபங்க்ஷன்ல கூட கட்டிக்க சொன்னீங்களே, அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன்ல இதை கட்டிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்க சொன்னது சரிதாம்மா. கனமான Dress-அ போட்டிருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்திருப்பேன். அம்மா, இந்த Dress பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இதையே நான் கட்டிக்கிட்டோம். நீங்க எனக்கு சொன்ன மாதிரி லேசான Dress போட்டுக்கிட்டு தானே நல்லா இருக்கும். வந்தனா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கமா. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அது மட்டும் இல்ல, உன் மனசுக்கு பிடிச்சதை கட்டிக்கிட்டா உனக்கும் சந்தோஷமா இருக்கும். பாலா, கூப்பிட்டீங்களாம்மா? இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் நீ இத கூட கட்டலையா? எப்போ உன் வேலையை முடிக்க போற? என்னம்மா, என்ன நேரம் ஆயிடுச்சு? போன வருஷம் அலங்காரம் பண்ண இவ்வளவு நேரம் தான் ஆச்சு. அதிக பிரசங்கித்தனமா பேசாத. சீக்கிரம் வேலையை பாரு. சரிம்மா. சொன்னதை செய்யாம எதிர்த்து பேசுறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா, உன் கையில ரொம்ப அழகா மருதாணி போட்டிருக்காங்களே. அம்மா, இங்க பாருங்களேன், வந்தனா கையில டிசைன்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. வித்தியாசமான டிசைனா இருக்கு. பாத்துட்டேம்மா, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இப்ப என்ன நடந்துருச்சு? கார்த்திக், வாமா. கார்த்திக், நாங்க எல்லாரும் விரதம் இருக்கோம். அதனால தான் உனக்கு டிஃபன் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன். சூடா உனக்காக சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்கும் இல்ல? சாப்பிடு. அம்மா, குடுமா. அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டாரா? இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாருப்பா. அப்புறம் அப்படியே போய் பண்டிதரை வேற கூட்டிட்டு வரணும்ல, அதுக்கு தான். டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு முடி. நான் போய் காஃபி அனுப்புறேன். சரிம்மா. ம். எனக்காக விரதம் இருப்ப, ஆனா என்கிட்டயே பேச மாட்டேன். எனக்காக நீ பட்டினி இருப்பேன்னா ஏன் என்னால இருக்க முடியாதா?